வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அளவு பேண்ட் வச்சு சிகரெட் பேண்ட் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக இருக்கக்கூடிய அளவை விட இந்த சிகரெட் பேண்ட் அப்படிங்கிறது ரெடிமேட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும்னா முன்பாகம் ரொம்பவே சின்னதாகவும் பின்பாகம் இது ரொம்பவே கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ இதை மையமாக வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த பேண்ட் வெட்ட போகிறோம். ஸோ இது அளவு பேண்ட்டை வச்சு தான் வெட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ வேறு எந்த டேப்பு வச்சு அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. முறையாக அந்த பேண்ட்டோட உயரம் கரவசத்துலேருந்து தான் கணிக்கப்படணும். குறுக்கு வசத்தில் எப்போவுமே போடக்கூடாது. முதல்லே அந்த ஒரு பேண்ட் நிறைய பேர் சிகரெட் பேண்ட் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது சிகரெட் பேண்ட் தைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2.25 மீட்டர் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மேலே இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச்சு அளவுக்கு பிடிமானத்துக்கு நான் மார்ஜின் பண்ணுறேன். இப்போ இந்த மார்ஜின் நல்லாவே தெரியும். ஸோ ஜஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ எந்த இடத்துல மார்ஜின் வச்சுருக்கணும் அதுலேருந்து இந்த பேண்ட்டோட உயரத்தை நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம். அதற்கப்புறமா கீழே உள்ள துணி எவ்வளோ இருக்கோ அதை கீழே பட்டி மடக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மார்ஜினுங்கிறது பேண்ட்டோட உயரத்தை பார்த்திங்கன்னா இப்போ எலாஸ்டிக்கை தவிர்த்து கீழே வரக்கூடிய அளவை நம்ம அதை கரெக்டாக வச்சுக்கணும். அதற்கப்புறமா இப்போ மெட்டீரியலை கொஞ்சம் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படி மார்ஜின் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பெண்டு ஸ்கேல் மேலேருந்து வச்சு கரெக்டாக மார்ஜின் பண்ணிக்கணும். அதுவே பாதி அளவு மார்ஜின் பண்ணதுக்கப்புறம் பெண்டு ஸ்கேலை மாற்றி வச்சு நம்ம மார்ஜின் பண்ணணும். ஸோ இந்த அமைப்பில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த பேண்ட்டை நம்ம மார்ஜின் பண்ணி வெட்டணும். இதை மோஸ்ட்லி நீங்கள் டேப் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இதில் பேண்ட் என்ன அளவு இருக்கோ அதையே அப்படியே நம்ம வச்சுக்கணும். இப்போ பேண்ட்டோட அளவு எப்படி இருக்குதோ எந்த அளவு இருக்குதோ அதை விட பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய அளவு 1 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கேன். சீட் அளவுங்கிறது தையல் பிடிமானத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதே அளவு நான் வச்சுருக்கேன். இப்போ மேலேருந்து யோக்கு எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறதையும் வச்சுருக்கேன். அளவு பேண்ட்லேருந்து நீங்கள் பேண்ட் வெட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அளவு பேண்ட்டில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம பேஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அளவு எடுத்து வெட்டுறதா தான் நீங்கள் ரொம்பவே சிரமப்படணும். பட் அளவு பேண்ட் அப்படிங்கும்போது அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வெட்டிக்கிட்டால் போதும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு டாட்டுக்கு நம்ம ஒரு 5லேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அது இவ்வளோ தான் குறிப்பிட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதற்கப்புறம் சைடில் பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அது போக கீழே பாட்டத்துலேருந்து யோக்கு வரைக்கும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். யோக் அப்படிங்கிறது காலோட நடுப்பகுதியை தான் நான் யோக்குன்னு சொல்கிறேன். இப்போ வெட்டுறேன்னு பார்த்தீங்களா, இதுதான் யோக். இந்த யோக் பகுதி கரெக்டாக கால் லூஸ் மட்டும் நம்ம குறிக்கும் போது கரெக்டாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். முன்பாகம் வெட்டும்போது மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டால் போதும். அதாவது அளவு பேண்ட்டை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ அறுக்காத்து போட்டிருக்கோம். மேலே டாட்டுக்கும் அறுக்காத்து போட்டுடலாம். அடுத்து இதுலேயே பேக் பீஸ் நம்ம வெட்டிக்கலாம். இதில் பேக் தட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் ஃப்ரண்ட் தட்டு ரொம்ப சின்னதாக வரும். பேக் தட்டு சீட் அளவு அண்டு கால் லூஸ் இது எல்லாமே ரொம்பவே பெருசாக வரும். பட் அதற்கு காரணம் என்னென்னா இது நம்ம அளவு எடுத்து வெட்டலை. அளவு பேண்ட்டில் என்ன இருக்கோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பேண்ட்டோட யோக் உயரம் யோக்குன்னா அந்த காலுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் யோக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த யோக்கில் பின்னாடி யோக்கில் கரெக்டாக பேக் 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். பட் அதுக்கு இதில் துணி இல்லை அப்படிங்கிறதுனால நாம் அதுக்கு ஜாயிண்ட்டு தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், மேலே இடுப்பு பகுதியில் அந்த யோக் பகுதி ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒன்றா இருக்குது.
ஃப்ரண்ட் வந்து நார்மலாக இருந்துட்டாலும் பேக் பகுதி வந்து அளவை விட 1.5 இன்ச்சு கூட இருக்கணும். அதாவது உயரத்தை சொன்னேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த பேண்ட்டை வந்து கரெக்டாக கீழ் பாட்டத்துலேருந்து மார்ஜின் பாருங்கள், யோக்கோட அளவு பாருங்கள், ஃப்ரண்டோட அளவு எவ்வளோ இருக்குது, பேக்கோட அளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது அந்த அளவு பேண்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும். பேண்ட்டோட உயரங்கிறது பாருங்கள், யோக்கு வந்து மேலே வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே வைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த 1.5 இன்ச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். மிடில்லேருந்து 1.5 இன்ச்சுங்கிறது பொதுவாக எல்லா பேண்ட்டுக்கும் வந்து அதிகமாக வந்து வைக்கக்கூடிய அளவு தான். அப்போ தான் வந்து பேண்ட்டு வந்து நம்ம தைச்சி கொடுத்து அவங்க போட்டுட்டு அவங்க உட்காந்தாங்கன்னா பின்னாடி வந்து இறங்காமல் இருக்கும். ஃப்ரண்டோட உயரமும் பேக்கோட உயரமும் ஒரே மாதிரி இருந்தால் அவங்க இந்த பேண்ட்டை போட்டு உட்காந்தாங்கன்னா பின்னாடியும் வந்து பேண்ட் வந்து இறங்கிரும். உட்காரும்போது நார்மலாக உட்காந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு சேரில் உட்காந்தாலும் சரி இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதற்காகத்தான் நம்ம யோக் பகுதியை வந்து 1.5 இன்ச்சு வந்து சேர்த்துக்கிறோங்கிறது. கீழே பட்டியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் 2 இன்ச்சு வரைக்கும் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நம்ம பாட்டத்துக்கு உருட்டுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து துணி இருக்குதோ அந்தளவு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் நான் வெட்டியிருக்கேன். அதாவது யோக் பகுதியில் இடுப்பு பகுதியில் சொல்கிறேன். இதற்கடுத்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து துணி வந்து கொடுக்கணும். சைடு வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேண்ட் வந்து யோக் பகுதியை வெட்டிக்கிட்டு இருக்கேன். பேக் தட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டேப்பை வச்செல்லாம் அளக்கலை. அந்த அளவு பேண்ட் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். யோக் பகுதி எந்த அளவுக்கு அதிகமாக வந்திருக்கோ அதே போல் கீழே பாட்டத்துலேருந்து அதாவது கீழ் பாதத்துலேருந்து மேலே வரைக்கும் ஒன்று போல் வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதை வந்து பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கெட்டுங்கிறது குறைஞ்சது உயரம் 13 இன்ச்சு அல்லது 14 இன்ச்சு இருக்கலாம். பாக்கெட்டோட அகலம் ஒரு 6 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் தச்சு முடிய ரெடியாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம பேண்ட்டு தைக்கும்போது வந்து அதோட இடுப்பு சுற்றளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த சுற்றளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் வரப்போகிறது அப்படிங்கிறனால இப்போ இந்த பாகத்தை நம்ம பேக்குக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து பட்டி வைக்கிறதுக்கு அதாவது எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு போதும். மீதி உள்ளது இது வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த பேண்ட்டை வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து சந்தேகம் வரும் பட்சத்தில் அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே கார்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த பேண்ட்டை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அளவு பேண்ட்டு வச்சு எப்படி பேண்ட்டு வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.